different experience in life. I think கஜினி நான் அப்படி தான் பார்த்தேன், சிங்கம் அப்படி தான் பார்க்குறேன், பல படங்கள். அண்ட் நவ் கங்குவா இஸ் சம்திங் லைக் தேட் ஃபார் மீ. எனக்கு அப்படி தான் நான் உணர்றேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. I'm only thankful to all my directors for believing in me. எனக்கும் அவருக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை. ஒரு மெசேஜோ தெரியாமல் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு ஒரு ஹலோ சொன்னது கூட கிடையாது. பட் அவர் வந்து கதை கேட்டேன். பட் சூர்யா அந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் அந்த படத்தை வந்து நான் இன்னும் மனசார ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன். சிவா சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், வெற்றி சார் ஆகட்டும், நாங்கள் பண்ண முந்தின படங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷுவலோ க்ளோஸர் டு ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரியான படங்கள் இல்லை. டோட்டலாக வேறு மாதிரி படங்கள் இருந்துச்சு. தியா வந்து ரெகுலரான ஃபிலிம்ஸை விட வந்து ஜெய்பீம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலையணியில் தலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஜெய்பீம் பண்ணீங்க, எப்படி how did you think you can be a part of such a film? ஒரு புலிஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டு காக்க காக்க சிங்கம் எல்லாம் பண்ணிவிட்டு அது டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை சொல்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது. கூடப்பா யூ டுக் திஸ் டிசிஷன். இந்த படங்கள்லாம் எடுத்தவரா இவ்வளோ அமைதியாக ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹிம் நரேட்டட். இந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம காமிக்க போகிறோமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. சிவா சார் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த சந்திப்பில் ஜெய்பீம் ஞானவேலும் சிவாவும் சந்திக்கிறாங்க. ஜெய்பீம் ஞானவேல் வந்து தனியாக வந்து ஆச்சரியமாக இருந்ததுங்க. நான் சொல்கிற எல்லா புத்தகமும் வந்து சிவா படிச்சிருக்காருங்க, எல்லா இலக்கியமும் தெரியுது. இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிற முக்கியமான தமிழில் வந்திருக்கிற எல்லா புத்தகங்களும் அவர் வாசிச்சிருக்காரு. ஸோ ஹிஸ் நாலேஜ் அபவுட் லிட்ரேச்சர் அண்ட் நாலேஜ் அபவுட் வாட் எவர் ரைட்டிங் இன் தமிழ், ஒரு டைரக்டராக அவருக்கு அந்த நாலேஜ் எல்லாமே இருந்திருக்குது. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hi and vanakkam. So I'm sitting with someone who have introduced many times. ஒவ்வொரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் நான் சொல்லுவேன், சார் வந்து பெஸ்ட் கொடுத்துட்டாரு, அவர் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் சொல்லுவேன். கொஞ்ச நாட்கள் கழித்து அவரை திரும்ப சந்திக்கும் போது என்ன சொன்னிட்டு பெஸ்டா, வாட் இஸ் திஸ் தென்? நாட் ஓன்லி ஹிஸ் ரோல்ஸ் ஆர் லார்ஜர் தென் லைஃப், he as a personality is very larger than life. Suriya sir, it's such an honor to sit with you once again. Didi, I can't explain how happy I am to again spend time with you. You're looking lovely, you're looking great. Thank you, brilliant. அதாவது thank you. நம்ம லைஃப்பில் வந்து நிறையா அஃப்கோர்ஸ் எல்லா லைஃப்லையும் நடக்கும், நம்ம மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லா லைஃப்லேயும் எல்லாருக்குமே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். பட் ஐ திங்க் தட் ஒன்லி மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர், gives a lot of clarity in life. The bond becomes more stronger, mentally you become more stronger. I can only witness that now with you. And very happy to spend this time with you. So much to me. Years back, இதே lines you said, see இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கும், உனக்கு மட்டும் இல்லை, நீ மட்டும் ஸ்பெஷல் இல்லை, இதில் இது எல்லாருக்குமே நடக்கும். கிட்டத்தட்ட 8 years back you told me, and whenever I've had real bad days, I've always heard that voice, come back and tell me that, okay, you're not that special, it happens to everybody, come on, get up, go அப்படின்னு நானே என்ன சொல்லிப்பேன். So thank you so much for those words. நீங்கள் அது வந்து அது அன்றைக்கி தெரிஞ்சு சொன்னீங்களா என்னன்னு கூட தெரியாது, பட் ஐ ஆல்வேஸ் ஹெல்ட் ஆன் டு தோஸ் வேர்ட்ஸ். நீ பின்னாடி போய் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ நல்லது நடக்கிறதுக்காக இது நடந்திருக்கும். எனக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐ எம் ஷுர் யூ ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ தட் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆர் waiting for all of us. Thank you, sir. And Suriya sir called me, I look nice, I'm so happy. Okay, that's so nice, sir. So Kanguv, we are here for Kanguv. It's releasing worldwide on November 14th. Now இந்த மாதிரி ஒரு கான்வாஸில் ஒரு படம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்கன்னா we can kind of say ஏழாம் அறிவு, போதி தர்மர் ஏழாம் அறிவு. பட் அதுக்கு இன்னுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, ஹிஸ்ட்ரி இருந்தது. we had என்ன சொல்ற பாயிண்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஈராஸ்லேருந்து நமக்கு கிடச்சிது. பட் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆல்டுகெதர் அ டிஃப்ரெண்ட் கேன்வாஸ் இல்லையா? 3ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரிசர்ச் அப்படின்னு வரும்போது டிரெக்டர் சைட்லேருந்து ஒரு ரிசர்ச் வந்திருக்கும், உங்கள் சைட்லேருந்து ஒரு ரிசர்ச் இருந்திருக்கும். வாட் ஆர் த நியூ nuances that you had to do for this film? Okay. நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கால்வாசி நாள் வந்து சாதாரணமான நாளாக போயிட்டுருக்கோம். எவ்ரிடே வில் பி அ ரெகுலர் நார்மல் டே. But sometimes in life, suddenly you graduate, you finish college or
திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், some important events keep happening in life which prepares you for another one, or it takes you to another different experience in life. I think கஜினி நான் அப்படி தான் பார்த்தேன், சிங்கம் அப்படி தான் பார்க்குறேன், பல படங்கள். அண்ட் நவ் கங்குவா இஸ் சம்திங் லைக் தேட் ஃபார் மீ. எனக்கு அப்படி தான் நான் உணர்றேன், நினைக்கிறேன். எதனால் வந்து பல படங்கள் பண்ணாங்க அப்போ எடுத்துட்டிங்கன்னா வந்து நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஔவையார்னு ஒரு படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க. அவ்வளோ யானைகள் வச்சு கோட்டையை கட்டி ஒரு அப்போவே வந்து ஒரு 2 years 3 years மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்டு சந்திரலேகா இருக்கட்டும், நம்ம கமல் சாரோட படங்களாகட்டும், எவ்ரி டைம் ஆஃப் த இயர் லைக் பொன்னியின் செல்வன் ஆகட்டும், சம்டைம்ஸ் யூ வுட் வாண்ட் டு கிவ் தட் எபிக் ஃபில்ம், தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம். அது வந்து நம்ம டப்புன்னு நினச்சா அது வராது. அது பல பேர் வந்து ரொம்ப நாள் அது நினச்சிருக்கணும், எழுதியிருக்கணும். ஒரு நல்ல பலம் கொண்ட ஒரு ப்ரொடியூசர் லைக் ஐ வில் புட் எவ்ரி திங் இன் திஸ் ஃபில்ம், வி வுட் வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் பாகுபலி அப்படி தான் பார்த்தோம், பல படங்கள் அப்படி தான் பார்த்தோம். ஸோ இட்ஸ் நாட் அ ரெகுலர் நார்மல் டே அண்ட் அனதர் நார்மல் ஃபில்ம் விச் ஹஸ் கம் மை வே. ஸோ இந்த படம் வந்து ஓகே 27 years ஆச்சு. நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம மார்வல் ஃபில்ம்ஸ் பார்க்குறோம். அதே 120 ரூபா இல்லாட்டி 150 ரூபா டிக்கெட்டில் வந்து பட் யூ சி கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இன்னொரு வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் மார்வல். how are we going to do something like that ன்னு ஆசைப்படும் போது I think it's the right time. சிவா சார் அவர்கள் வந்து வேறு 2-3 கதைகள் வச்சுருந்தாங்க கூட இதை தாங்கி சொன்னார், இது ஒன்று இருக்குது சார், ஆனால் நிறையா டைம் ஆகும், நிறையா உழைக்க வேண்டியது இருக்கும், நிறையா we have to give a lot of love. What I can do at this time, I can only give time. அந்த 2 years கொடுத்தா maybe I can give a landmark film again from Tamil அப்படின்னு நினைக்கும் போது கங்குவா happened for me. 7ஆம் அறிவில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும்னு வச்சுட்டா, இதில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து we have to show a footage. So I think this will be a very different experience, and that's why Kanguva, and that's why 3D, and that's why Devi Sri Prasad, that's why Vetri, that's why Supreme Sundar and Bobby Deol sir vandirkaru. So take it to more audience. நம்ம படங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தாண்டி இந்த படம் வந்து சூர்யாக்காக மட்டும் இல்லை, இந்த படம் வந்து பாபி தியோலுக்காக மட்டும் இல்லை, இட் இஸ் ஃபார் த விஷுவல் கிராண்டியர் விச் யூ மைட் நாட் see in another film. ஸோ அதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு படம் to reach more larger audience. The love of cinema, if you love cinema, anybody can watch this film. அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தமிழில் இருந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் இங்கே தான் நான் வேறு இங்கிருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு பேசும்போது பாபி சார் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ வாட் டிட் பாபி சார் பிரிங் டு த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் அவரை பார்க்கும்போது வாட் டு யூ திங்க், வாவ் ஹீ பாட் திஸ் நோ அப்படின்னு உங்களை டிட் ஹீ சர்ப்ரைஸ் யூ? எனி ஃபில்ம் வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட்னா வந்து ஒரு மலை மாதிரி இருக்கணும், ஒரு ஜைஜாண்டிக்காக வந்து இந்த மலை எப்படிடா தாண்ட போகிறாங்க, இது முன்னாடி வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்துச்சுன்னா வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படிங்கிறது வேணும். பாபி டியோல்ஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. அது பர்சனாலிட்டியாகவும் அவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி. பட் அந்த காஸ்டியூம் போட்டுட்டு உதிரனா படத்தில் வந்து நிற்கும் போது வந்து ஓ வா, இவர் தமிழ் சினிமா நடிக்கிறாரு, இவர் நம்ம கூட நடிக்கிறாரு, நான் அவர் கூட நடிக்கிறேன். கிளைமேக்ஸில் வந்து திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் ஆரா அரவுண்ட் ஹிம் இஸ் ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட். ஐ திங்க் தட்ஸ் வாட் சிவா சாரும் வந்து அப்படிதான் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் இது வந்து எல்லாமே அனிமல் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் வி saw him in Animal and then we casted him. இது நடந்தது இல்லை. நாங்கள் ஷூட் பண்ணி முடிக்கும் போது தான் அனிமல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டாக்கிங் அபவுட் அனிமல். அது வந்து குழந்தை, அவர் வந்து சிவா சாரை வந்து டெடி பேர் சொல்லிட்டு இருக்கார், பட் ஹீ இஸ் ஆல்சோ பேபி டியோல்னு சொல்லுவேன் நான். திறந்த அப்படியே வந்து ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னா அப்படி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். அவ்வளோ சாதாரணமாக ஹம்பிளாக சொல்லுவோம். ஹீஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் ஒரு பிக் லெகசி. ஏதோ நம்ம அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்டார் நம்ம கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காருங்கிறது யூ ஆக்சுவலி ஃபீல் தட் வே. பட் அவர் வந்து நான் இப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பித்தது, நான் இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால் இருந்துச்சு. சில டைம் வந்தாங்க கூட ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட வந்து இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹீஸ் ரியலி கான் த்ரூ அ லாட். பட் அவரோட
self-confidence, and he also always talks about his wife, about his family, and how they've supported him in his those little dark days. And animal வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்திருக்கு. And I always believe in manifesting and universe, and this is a lot of love which I got அப்படின்ட்டு. He's really grateful, and he deserves all this love, he deserves all this praise அப்படிங்கிற மாதிரி தோணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அட்டகாசமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் பயங்கர நாட்டி எல்லாமே ரொம்ப சீரியஸ் தானே சார் ஸ்பாட்டில் கொஞ்சம் அப்படி தான் நினைக்கிறேன். மற்றவங்க தான் சொன்னாங்க. சரி, மற்றவங்க கேட்போம் அப்படி தானே. ஆமாம் பாருங்க, தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஸோ அதனால கேட்குறேன். அப்போ அவர் வந்து இவ்வளோ நாட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு அவரை பார்த்தா எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு நினைப்பீங்களா? ஐ திங்க் ஹீ வாஸ் வெரி கூல் நினைக்கிறேன். நாட்டிங்கிறத விட வந்து இன்னொரு லாங்குவேஜ் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி அதுக்கான கஷ்டமோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் சிவா மீட் எவ்ரி திங் வெரி கேஷுவல் அண்ட் நார்மல். எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராதிங்க, ஐ வாண்ட் மை ஆக்டர்ஸ் டு பி வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி இன் த செட் அப்படிங்கிற மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 22 நாள் இட் பிகேம் லைக் ஆக்சுவலி ஃபேமிலி. அண்ட் ஹீ ஹேட் தட் ஆரா. எவ்ரிபடி liked him on the set. Everybody was very happy to capture him. ஒரு க்ரீக் காட் மாதிரி இருப்பார். சும்மாவே வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். உட்காரும் போது நிற்கும் போது எப்படி நம்ம ரஜினி சார் சொல்கிறோம் இல்லையா, ஆஃப் கேமரா ஆல்சோ அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. He gave everything for this film. I have said this in interviews, but he's actually sacrificed a Diwali with family to make this film happen. டேட்லாம் கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு ஆக்டர்னா டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. He genuinely wanted to be in part of Kanguv. He gave a lot of love for this film. Yeah, like அவங்களுக்கு தீபாவளி இஸ் a huge thing, and அவங்க வந்து அதை விட்டுட்டு வருது. நிறைய ஹாலிடேஸ், நிறைய sacrifices he did for this film. That's very nice. நாங்கள் போட்டு மண்ணு போட்டு அடித்தோம், புழுதி கிளப்பணும், தண்ணியை போட்டு பண்ணோம், வந்த உடனே கிளைமேக்ஸு ஃபைட்டு. பட் he really gave a lot for this film. சரி சார், do you know that நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது டு ஏர்ன் மணி. லைக் நீங்கள் அதை படம் பண்ணதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணும்போது இட் கோஸ் டு பிகம் உங்களோட படம் பெரிய ஹிட் ஆகும். அதை திரும்ப ரீமேக் பண்ணும்போது அது இன்னும் டபுள் மடங்கு ஒரு பெரிய வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு தருது. சவுத்லேருந்து அவ்வளோ படங்கள், அதாவது உங்களுடைய படங்கள் ஸ்பெஷலி நான் சொல்கிறேன், அது வந்து அவ்வளோ ரீமேக் பண்ணுறாங்க எல்லா லாங்குவேஜஸ்லேயும். அண்ட் வந்துட்டு ஆல்சோ ஃப்ரான்ச்சைசி. உங்களுடைய படம் இப்போ தமிழ் சினிமாவில் ஃப்ரான்ச்சைசி ஃபிலிம் ரொம்ப கிடையாது, பட் உங்களதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் அது ஒரு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு எடுக்கிறீங்களா சார், இல்லை எப்படி, இல்லை நீங்கள் எடுத்த உடனே அந்த ராசிக்கு அப்படி ஆயிடுது? How does that happen? தெரியல நிஜமா. ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டட் வித் கஜினி. கஜினி தான் வந்து இட் erased borders. It erased, it went beyond ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தாண்டி போனது வந்து கஜினி தாண்டி போச்சு. சத்தியமாக முருகதாஸ் அவர்கள் வந்து கதை சொல்லும் போது வந்து என்னடா ஒரு குருவி தலையில் வந்து ஒரு பலாப்பழத்தை வைக்கிறீங்களேடா தாங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் மேட் மீ ஆல்சோ டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த். எப்போ பயமாக இருக்கோ, whenever you're scared, then that's when you jump அப்படிங்கிற மாதிரி. இப்போ பண்ணாட்டி எப்போ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்து கஜினி ஆகட்டும். சிங்கம் நான் பண்ண முடியுமா, ஹரி சார் இப்படி கேட்குறாரு, இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு, will I be able to pull it off? சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் வந்து will I be able to give that intensity, that reality, can I hold that screen அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆக்சுவலாகவே வந்துச்சு. even have a doubt for சிங்கம்? there's no other. இப்போ ஜூல கூட எங்களால அந்த சிங்கத்தை பார்க்க முடியல சார், போனா கூட உங்களோட டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. that much, you made that much of an impact, but it's so surprising உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்திருக்குன்னு. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நினைக்கிறேன். ஒரு டைரக்டர், உங்கள் ரைட்டர் அவங்களோட விஷன் வந்து உண்மையாக்குறதுக்கு வந்து am I that person, எனக்கு அந்த ஃபிசிக்காலிட்டி இருக்கா, எனக்கு அந்த உருவம் இருக்கா, வாட் எவர் இஸ் இட் தேர். ஏன்னா நம்ம அகெயின் விஜயகாந்த் சார் பார்த்துருக்கோம், சரத்குமார் சார் பார்த்துருக்கோம், அதே ஹோல்ட் த ஸ்க்ரீன். அண்ட் அவங்க நின்னாங்கன்னா ஒரு 10 பேர் அடிப்பாங்க, 50 பேர் அடிப்பாங்கன்னு தெரியும். காக்க ஐ திங்க் மேபி கேவ் தட் கான்ஃபிடென்ஸ், காப்பா மறுபடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சிங்கம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஐ திங்க் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வந்து 2-3ன்னு போச்சு. இங்கே இப்போ ஹிந்தியில் வந்து தெரியல தேர்ட் இன்னும் தேர்ட் பண்ணிட்டாங்க, ஃபோர்த் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். I think thanks to all the other actors who own those films. இப்போ ஆமிர் கான் சார் தான் எல்லா மீடியாலையும் போய் I spoke to Suriya and he said I can be கஜினிங்கிற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் அவர் சொன்னார். அண்ட் அஃப்கோர்ஸ் அஜய் தேவன் சாரும் வந்து சிங்கம் எடுத்துகிட்டு
எனிவேர் யூ கோ, ஈவன் நவ் whenever I travel, இங்கே மகாராஷ்டிராவில் பாம்பேயில் போகும்போது சிங்கம் அப்படின்னு அங்கே இருக்கிற காப்ஸ் வந்து they are able to recognize me and able to give that love. I'm only thankful to all my directors for believing in me. இந்த மாதிரி முக்கியமான படம் வந்து இப்படி தான் ஆக போகுது, ஒரு புது உலகத்துக்குள்ளே போக போகிறோம், அந்த உலகத்தை உண்மையாக சொல்லணும். ஐ ரியலி வாண்ட் திஸ் ஃபில்ம் டு பி லவ்ட் பை எவ்ரி ஒன். அப்படி தான் வந்து கஜினி ஆர் சிங்கம் ஆர் எனி ஃபில்ம் சூரரை போற்று எல்லாமே வந்து ஒரு புது உலகத்தை உள்ளே போக போகிறோம்னு தெரியும். அதோட லாங்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதோட ஆயுள் காலம் வந்து இவ்வளோ நாள் இருக்கும். வாரணமாயிரம் வந்து ரீரிலீஸில் எப்படி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஆடியன்ஸோட டேஸ்ட், அவங்களோட ரிலேட்டபிலிட்டி, அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்கள அதில் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட மனசு, அவங்களோட பெரிய மனசுன்னு நான் சொல்லுவேன். தே ஸ்டில் connect or they think I'm still relevant, they still own me, they still pour that love அப்படிங்கிறது வந்து அவங்களோட தாராள மனசு அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஹோப்பிங் அதே enthusiasm, அதே ஒரு ஆசை, அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கங்குவா நடந்திருக்கு. ஐ எம் ஹோப்பிங் they will again have another new experience படம் பார்க்கும்போது. So once you told me ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க I'm nearing 40 பட் ஒரு 15-year-old பாய் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் போய் என்னோட படம் பார்க்குறான்னா அவனை நான் எப்படி how am I going to connect with him அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு நீங்கள் அப்படி நீங்கள் யோசிக்கிறனால தான் இப்போ வரைக்கும் I think you have a lot of young people are also who are your fans. நீங்கள் சொன்ன மாதிரி post-COVID how cinema viewing has changed. The borders blur ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்காக கேட்குறேன். How did it change your perspective, sir? ஏன்னா நிறைய பேர் மாறிட்டோம். ஏன்னா முன்னாடி நம்மலாம் படம் பார்க்கும்போது இது ஹிந்தி படம், இது மலையாள படம், இப்போ அப்படி ஒரு நல்ல படம் வந்திருக்கு மலையாளத்தில் இருக்கா நம்ம பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு நம்ம போவோம், ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அது அந்த தாட்டே நமக்கு இப்போ போயிடுச்சு. நல்ல படம் அவ்வளோதான் நமக்கு இப்போ தேடுறோம் உட்காந்து நம்ம ஓடிடியில் தேடும்போது கூட. ஸோ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் அ பட்டன் யூஆர் ஏபிள் டு டூ கம்ப்ளீட் சர்ச் ஆஃப் மலையாள படங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு சங்கா இந்த 6 படங்கள் இந்த 10 படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து குஜராத்லேருந்து பார்க்க முடியுது, உத்தராகண்ட்லேருந்து பார்க்க முடியுது, ஒரு கல்கட்டாவிலேருந்து வந்து இது பார்க்க முடியுது. தி ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் தி அதர் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆக்டர் கூட வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. இப்போ பாபி தியோல் சாரே வந்து எனக்கும் அவருக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு மெசேஜோ தெரியாமல் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு ஒரு ஹலோ சொன்னது கூட கிடையாது. பட் அவர் வந்து கதை கேட்டேன், பட் சூர்யா அந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் அந்த படத்தை வந்து நான் இன்னும் மனசார ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பிகாஸ் மூவிஸ் அண்ட் திஸ் ரைட்டிங் அண்ட் திஸ் கண்டென்ட் இஸ் ட்ராவல்டு தேர். even நம்ம நேர்ல பார்க்கலனாலும் you feel connected, the actors. I think it's mutual respect they all give. நம்ம எப்படி வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ரைட்டிங்கும் டைரக்டர்ஸும் எல்லாரையும் வந்து நம்ம அடிக்கடி பார்க்காட்டியும் பரிச்சயம் இல்லாட்டியும் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துன்னா வந்து யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு தெம். சம்டைம் கேன் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னு கேட்குங்கிற ஆசை தோணுது. இந்த மாதிரி ஏன் நம்ம படம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு மெய்யழகன் பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஒரு ஜெய்பீம் பண்ணணும்னு தோணுது. ஸோ whenever there is a good content happening, it somewhere stays in your mind and you also want to raise your bar and give something like that. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டைரக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு இப்போ ஜோக்கு மெயினாகவே வந்து ஒரு மலையாளத்தில் போய் ஒரு காதல் பண்ண முடியுது. அண்ட் ஷீ இஸ் ஏபிள் டு கோ அண்ட் டு ஸ்ரீகாந்த் தேர். She is able to they are recognizing her work. And சாதாரணமாக வந்து another actor or another director or another writer, we are all able to feel as one. ஒரு ஃபேமிலியாக வந்து உணர முடியுது. அண்ட் டெஃபினெட்லி இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்து அந்த ஓடிடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கப்புறமா everybody is able to feel like we are all sitting in one room and we all know each other அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை தே ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் அ கண்டென்ட் விச் வாட் எவர் இஸ் கமிங் ஃப்ரம் சவுத். புக் மை ஷோ போய் பார்த்தா எல்லாருமே அந்த வாட் எவர் தே இன்ட்ரெஸ்ட்னு போட்டுட்டு ஒரு இது ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபிலிம் பார்த்தா நிறைய பேர் வந்து தே ஆர் அவேர் ஆஃப் திஸ் கண்டென்ட். சவுத்துலேருந்து என்ன படம் வருதுங்கிறது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க சிரமம் எடுத்து அவங்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் வாட்சிங் அதர் கண்டென்ட், வாட்சிங் மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்குறதுனால தமிழ் படங்கள் என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. இட்ஸ் ஈஸியர் டு ஈவன் ப்ரொமோட். நம்ம டெல்லி போனோம்னா அங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே கங்குவா அப்படிங்கிறத வந்து நம்ம கங்குவான் ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை.
டைட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து சாதாரணமாக வந்து they are able to know synopsis of the film also. ஈஸியராக இருக்குது, பரிச்சயமான மாதிரி இருக்குது, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பார்க்காமலே நம்ம வளர்த்துக்கிறோம். அண்ட் யூ திங்க் அவங்களோட தாட் ப்ராசஸ் தெரியறனாலே யூ திங்க் யூ நோ தெம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அண்ட் ஐம் ஜஸ்ட் கோன் டு டேக் அ மினிட் டு சே ஜோ மேம் யூ லைக் சூப்பர் ஆசம் இன் காதல். அது ஜஸ்ட் ஐ வாண்டட் டு இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் போத் ஆஃப் தெம் ஹேட் கிவன். அண்ட் இஸ் ஷி எக்ஸைட்டட் ஃபார் கங்குவா ரிலீஸ்? ஏன்னா விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் திஸ். சிவா சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், வெற்றி சார் ஆகட்டும், நாங்கள் பண்ண முந்தின படங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷுவலோ க்ளோஸர் டு ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரியான படங்கள் இல்லை. டோட்டலாக வேறு மாதிரி படங்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்தது உணர்ந்தது வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, டோட்டலாக வேறு ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ முதல் டீசர்லேருந்தே அந்த லுக்லேருந்தே லொக்கேஷன்ஸ்லேருந்தே வாட் எவர் விஷுவலி கேப்சர்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ஷி ஆல்வேஸ் wishes me well, whatever you do you should. And she pushes you also. அப்படி பண்ணுங்கன்னு இல்லை, கொஞ்சம் ஏதாவதுனா கூட she is very strict இல்லை, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. she doesn't hold it. கொஞ்சம் அந்த தீ மாதிரி நெருப்பு மாதிரி தான் அது. no compromise, diluted-ஆ. இந்த பக்கம் கிரே எல்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்கள் முன்னாடியே சொல்வீங்க சார், தேவன் தேவா குட்டியாக இருக்கும்போதே இன்னும் நாளைக்கு அவங்க என் படம் பார்க்கும்போது they should feel nice about it அப்படின்னு சொல்லுவீங்க. now that they've grown up so much and they have their own mind and they have their own ideologies in life. so இப்போ அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா உங்களுடைய படம் பார்க்கும்போது? அப்போ grown very differently. of course என்னோட படங்களை விட நிறையா ஜோட படங்கள் பார்த்துருக்காங்க. என் படத்தில் மேபி சண்டை காட்சிகளோ மற்ற காட்சிகளோ மேபி நாட் ரைட் ஃபார் them to see at that age. ஒரு யூஏ ஃபில்மாக இருந்தாலும் வந்து கங்குவா பற்றி என்ன what do they have to? அதான் சொல்கிறேன், தியா வந்து ரெகுலரான ஃபிலிம்ஸை விட வந்து ஜெய்பீம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 24 அந்த டைமில் பிடிச்சது. அந்த மாதிரி செலக்டட் ஃபில்ம்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் திஸ் ஃபில்ம் இட்ஸ் ஆல்சோ இன் 3D, இட்ஸ் ஆல்சோ ஷார்ட் என்டையர்லி இன் அ ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எபிக் ஃபில்ம் அப்படிங்கிற போது I'm hoping they will like it. When they say they, like for example when they says I like your Jai Bhima Papri, so do you feel extra special? Definitely. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தியா வந்து கோவிட் டைமில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு சும்மா படம் பார்த்துட்டு போல் குவைட்டாக இருந்துச்சு. திடீர்னு நைட் தூங்கும்போது என் பக்கத்தில் தலையணியில் தலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஜெய்பீம் பண்ணீங்க, எப்படி how did you think you can be a part of such a film? ஒரு புலிஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டு காக்க சிங்கம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை சொல்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது. கூடப்பா you took this decision and spoke about something which we are not aware of அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. That's such a nice compliment to get for that, no? That's so nice. And let's talk about Siva sir, because I think he deserves one special place, because one, this is a very hard film. பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம், மெனக்கெடல் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. அதுலேயும் மெனக்கெடல் அதிகங்கிற போது ஸ்டார்ஸான ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை தான். நீங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங் தட் ஸ்டுட் அவுட் அபவுட் சிவா ஃபார் யூ? இது அஜித் சாரும் சொல்லியிருக்கிறாரு. சிவா கூட இப்போ ஏன் தெரியுதா நான் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு. சிவா என்ன சொல்கிறது, கதை சொல்லும் போது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ஆரம்பித்தது. முதல் வாட்டி நான் பார்க்குறேன், இந்த படங்கள்லாம் எடுத்தவரா இவ்வளோ அமைதியாக ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹிம் நரேட்டட். குழந்தை மாதிரி எக்ஸைட்டடாக வந்து ஒரு கதை சொன்னார். அண்ட் ஹி வாஸ் ஸோ லைக் ஹீஸ் ஆல்சோ ரைட்டருங்கிறதுனால வந்து டு ஓப்பன் அப் பிடிச்சிருக்கா சார், இது வரைக்கும் பிடிச்சிருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா வரும்னு தோணுதா உங்களுக்கு, இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு very very spiritual person. He will pray and then he will record. and நானே சொல்லும் போது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக நானும் என்னோட நரேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே சொல்லுவார். எவ்ரி டைம் இட் only got better and better. and இந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம காமிக்க போகிறோமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. சிவா சார் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த சந்திப்பில் ஜெய்பீம் ஞானவேலும் சிவாவும் சந்திக்கிறாங்க. ஜெய்பீம் ஞானவேல் வந்து தனியாக வந்து ஆச்சரியமாக இருந்துங்க, நான் சொல்கிற எல்லா புத்தகமும் வந்து சிவா படிச்சிருக்காருங்க, எல்லா இலக்கியமும் தெரியுது, இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிற முக்கியமான தமிழில் வந்திருக்கிற எல்லா புத்தகங்களும் அவர் வாசிச்சிருக்காரு.
ஸோ ஹிஸ் நாலேஜ் அபவுட் லிட்ரேச்சர் அண்ட் நாலேஜ் அபவுட் வாட் எவர் ரைட்டிங் இன் தமிழ் ஒரு டைரக்டராக அவருக்கு அந்த நாலேஜ் எல்லாமே இருந்திருக்குது. இன்னொரு நாள் கேஷுவலாக சொல்ல, நான் 13 வயசில் நான் எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேங்க அப்படிங்கிறாரு. ஸோ இஸ் பீன் அ எடிட்டர் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13-14 அண்ட் இன்னொரு வெற்றி வந்து அவரோட கிளாஸ்மேட்டு. அவர் சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் பேட்ச்மேட்டுங்க, 2 பேரும் கிளாஸ்மேட்டு. ஆனால் சிவா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபியில் கோல்டு மெடலிஸ்ட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தா தெலுங்கில் வந்து எல்லா டைரக்டர்ஸும் வந்து சொல்கிறாங்க, இந்த சிஜி போர்ஷனு, இந்த க்ரீன் மேட்டு, ஒரு ஆட் ஒரு டைரக்டர் சொல்கிறார், நாங்கள் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம், பட் ஒரு ப்ளூ மேட் ஷாட், க்ரீன் மேட் ஷாட்னால் வந்து 90ஸ்லேயே லேட் 90ஸ்லேயே வந்து எனக்கு சிவா சார் தான் வந்து கேமரா பண்ணி கொடுப்பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் இவ்வளவு நாலேஜோடு இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா எந்த மீடியாலையும் எந்த பத்திரிக்கையிலையும் வந்து அவரை பற்றி யாருமே வந்து பெருசாக சொல்லி, நம்ம வந்து பல டைரக்டர்ஸை பற்றி பல பேர் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஹீ இஸ் ஜென்யூன்லி ஹேவிங் ஆல் தட் பேக்ரவுண்ட் இன் ஹிம் அண்ட் he stays very quiet. ஏன்னா அவர் பண்ண படங்கள் லவுட் கிடையாது இல்லை சார். ரொம்ப நம்ம ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லிட்டாலே வந்து அவர் வந்து இந்த மாதிரி டைரக்டர் அந்த மாதிரி டைரக்டர் நம்ம பேச மாட்டோம். இஸ் கிவன் தியேட்டர்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பேசுவோம். ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தனியாக எடுத்து வச்சு பேச மாட்டோம். பட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு ஷோ வாட் எல்ஸ் ஹி கேன் டூ. வேறு என்னென்ன பண்ண முடியும்னா, ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு 3000 பேரை வந்து அவர் தான் கட்டமைச்சார். எந்த சிரமமும் இல்லாமல் என்னமோ Bobby Deol sir, every actor, we didn't have to really prepare outside and come. ஒரு லென்த்தியான ஷாட்டை சிரமப்பட்டு எடுக்கிறோம், நல்லா வந்துடணும், இன்னொரு வாட்டி பண்ணலாம், நல்லா வரதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் he was very clear to get that perfect shot. எனக்கு அன்றைக்கி தான் வந்து சில டைம் சீன் பேப்பரே கிடைக்கும், இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு தான் எடுப்பார். பட் அது நல்லா வரும். டெய்லியுமே வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். அண்ட் ஐ saw him as a real person who was able to hold the craft. ஒரு ஸ்டண்ட்மேன் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு மியூசிக் ஆகட்டும், ஸோ இந்த இடத்துல இந்த மியூசிக் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு என்னென்ன லேயர் வருமோ அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குது. 20 கிராஃப்ட் இருக்குது சினிமாவில். அது ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, ரைட்டிங்லேருந்து, கேமராலேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து 20 கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஐ திங்க் சிவா ஹேஸ் வண்டர்ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப். ஸோ blessed and lucky to be an actor under him. Personally also, I didn't see one frown. 200 நாள் ஷூட்டிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம், பேர் வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி கூட எல்லாம் நல்லதுக்கே சார், எல்லாம் நல்லதுக்கே நடக்குது சார் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணல சார், படம் அதுவாக பண்ணிக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் he will never let another person's anger or mood affect him. He will not give that license அப்படின்னு சொல்லுவேன். Beautiful journey with him. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.